தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. யாழ்ப்பாணத்தில் 9 மாத குழந்தையின் தாய்க்கு நேர்ந்த சோகம். காதலை ஏற்க மறுத்த யுவதி பட்டப்பகலில் வாலிபர் அரங்கேற்றிய கொடூரம். உயிரிழந்த முன்னாள் போலீஸ் மா அதிபர் 10க்கும் மேற்பட்டோரிடம் வாக்குமூலம் பதிவு. சட்டவிரோதமான மோட்டார் சைக்கிள்களுடன் பிடிபட்ட 16 சாரதிகள். இலங்கையில் இன்று தங்கத்தின் விலையில் அதிகரிப்பு. கதிர்காமம் புனித யாத்திரை தலம் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள முக்கியமான தீர்மானம். பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட தமிழருக்கு 15 வருடங்களுக்கு பிறகு கிடைத்தது பிணை. சூதாட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட 8 பேர் அதிரடியாக கைது. சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் பரணி பகுதியில் 9 மாத குழந்தையின் தாயார் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. பரணி பகுதியில் 12 அடி பாதை உள்ள ஒழுங்கையில் காணப்படும் கூட்டுறவு நிறுவனம் ஒன்றுக்கு செல்லும் 3 பேஸ் மின்சார இணைப்பு அந்த பகுதியில் வசிக்கும் மக்களின் வீடுகளுக்கு மேலாக செல்வதாக தெரிகிறது. இவ்வாறான நிலையில் குறித்த குடும்ப பெண் தனது வீட்டு கிணற்றுக்குள் விழுந்த கோழிக்குஞ்சை மீட்க இரும்பு கம்பி ஒன்றை கிணற்றுக்குள் செலுத்தி கோழிக்குஞ்சை மேலே தூக்கும் போது மின் இணைப்பு கரையில் சென்றதால் பெண் மின்சாரத்தால் தாக்கப்பட்டு கிணற்றுக்குள் விழுந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். குறித்த மின்சார இணைப்பு கம்பிகள் அந்த பகுதியில் உள்ள வீடுகளுக்கு மேலாக செல்வதாகவும் இதனால் மின் கம்பிகள் அந்த பகுதி வீடுகளின் மேல் விழுந்து பெருமளவு உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளதாகவும் பிரதேச மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காதலை ஏற்க மறுத்த யுவதியை இளைஞன் பட்டப்பகலில் பேருந்து நிலையத்தில் கொலை செய்த நிலையில் அந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் அரங்கேறிய சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இந்தியாவின் கர்நாடக மாநிலம் ஃபன்பால் தாலுகா காக்கேஃபாடா அருகே கொடங்கி பகுதியைச் சேர்ந்தவர் பாலப்பா கவுடா. இவரின் மகள் லாவணியா வயது 22 கல்லடுகாவில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் தாதியராக வேலை செய்து வருகிறார். மேலும் இவர் தினமும் வேலைக்கு சென்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இவர் தினமும் வேலைக்கு பஸ்ஸில் சென்று வீடு திரும்புவார். இந்நிலையில் லாவணியாவை தூரத்துறவினரான சேத்தன் வயது 25 என்பவர் ஒருதலையாக காதலித்து வந்தார். அவரின் காதலை லாவணியா ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தெரிய வருகிறது. ஆனாலும் சேத்தன் அவரை பின்தொடர்ந்து வந்து காதல் தொல்லை கொடுத்து வந்தார். இதனால் சேத்தனை லாவணியா திட்டியதோடு தன்னுடைய பின்னால் சுற்ற வேண்டாம் என்றும் கண்டித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று வழக்கம் போல வேலைக்கு சென்ற லாவணியா மாலையில் வேலை முடித்து வீட்டுக்கு திரும்பியதாக தெரிவிக்கப்பட்டது. வீடு திரும்ப பஸ் நிலையத்துக்கு வந்தார். பின்னர் அவர் காக்கேபாவதி செல்லும் பஸ்ஸில் ஏறி அமர்ந்திருந்தார். அந்த சமயத்தில் சேத்தன் பஸ் நிலையத்துக்கு வந்தார். பின்னர் சேத்தன் லாவணியா அமர்ந்த பஸ்ஸில் ஏறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஆத்திரமுற்ற அவர் தான் பையில் வைத்திருந்த அரிவாளை வெளியே எடுத்தார். அதிர்ச்சியடைந்த லாவணியா பஸ்ஸில் இருந்து கீழே இறங்கி ஓடினார். ஆனாலும் சேத்தன் அவரை விடாமல் அரிவாளை கையில் வைத்தபடி பின்தொடர்ந்து விரட்டிச் சென்றார். ஒரு கட்டத்தில் பஸ் நிலையத்துக்குள் தவறி விழுந்த லாவண்யாவை அவர் அரிவாளால் பலமுறை கொடூரமாக வெட்டியதில் பலத்த காயமடைந்த லாவண்யா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. சம்பவம் பற்றி அறிந்து போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். பின்னர் கொலையுண்ட லாவண்யாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்ததோடு தப்பியோடிய சேத்தனை தேடி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்ன உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை 10க்கும் மேற்பட்டோரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 63 வயதான அவர் வெள்ளிக்கிழமை காலை மாலம்பே தலாகன பகுதியில் உள்ள அவரின் வீட்டில் சுடப்பட்ட நிலையில் உயிரிழந்தார்.
முன்னாள் போலீஸ் மா அதிபர் தன்னுடைய பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரின் துப்பாக்கியை பரிசோதிப்பதாக தெரிவித்து துப்பாக்கி அவரிடமிருந்து வாங்கி அதை கொண்டு தன்னைத்தானே சுட்டுக் கொண்டுள்ளார். மரணம் தற்கொலையாக இருக்கலாம் என்று சந்தேகப்படுவதால் போலீஸ் ஒழுக்கக்கோவைக்கு அமைய அவருக்கு உத்தியோகபூர்வ போலீஸ் மரியாதைகள் எதுவும் வழங்கப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வீட்டில் இருந்த 2 பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை தவிர முன்னாள் போலீஸ் மா அதிபரின் மனைவியும் இளைய மகனுமே அந்த வீட்டில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு திசைக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபரின் வழிகாட்டலின் கீழ் மேல் மாகாணத்திற்கு விசேட விசாரணை பிரிவினரால் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கோமாகம போலீஸ் போக்குவரத்து பிரிவினரால் சட்டவிரோதமான முறையில் மாற்றியமைக்கப்பட்ட 16 மோட்டார் சைக்கிள்களுடன் 16 ஓட்டுநர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோமாகம பகுதியில் அதிவேகமாக சென்று அதிக சத்தத்தை எழுப்பும் மோட்டார் சைக்கிள்களை குறிவைத்து கோமாகம போலீஸ் போக்குவரத்து பிரிவின் அதிகாரிகள் பல இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கைப்பற்றப்பட்ட மோட்டார் சைக்கிள்களில் சைலன்சர்களை மாற்றுதல், பக்கவாட்டு கண்ணாடிகள் மற்றும் மண் காப்பான்களை அகற்றுதல், இலக்கத்தகடுகள் இல்லாமை மற்றும் விளக்கு அமைப்புகளில் மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பல்வேறு அங்கீகரிக்கப்படாத மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த மோட்டார் சைக்கிள்கள் பரிசோதனைக்காக மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் வாகன பரிசோதகரிடம் ஒப்படைக்கப்படுவதற்காக போலீசாரின் காவலில் எடுக்கப்பட்டுள்ளன. மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டதோடு எதிர்வரும் ஜூலை 22ஆம் தேதி கோமாகம நீதவான் நீதிமன்றில் அவர்கள் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக தெரிய வருகிறது. இலங்கையில் இன்று 24 கேரட் தங்கத்தின் விலை பவுனொன்று 2000 ரூபாவால் அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. அந்த வகையில் தற்போது தங்கத்தின் விலை நிலவரப்படி 24 கேரட் தங்கம் பவுனொன்று 3,76,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் தங்கம் பவுனொன்று 3,46,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 47,000 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 43,250 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது. கதிர்காமம் புனித யாத்திரை தலம் மற்றும் மாணிக்க கங்கையை 2030ஆம் ஆண்டுக்குள் பிளாஸ்டிக் அற்ற வலயமாக மாற்றுவதற்கான 5ஆண்டு திட்டத்தை மத்திய சுற்றாடல் அதிகார சபை ஆரம்பித்துள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான கதிர்காமம் மாடிவேல் உற்சவத்துக்கு இணையாக பொலித்தீனற்ற புனித வலயங்கள் 2030 என்ற இந்த திட்டம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. வருடம் முழுவதும் வருகை தருகின்ற யாத்திரிகர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளால் ஏற்படும் பிளாஸ்டிக் மாசுபாட்டை குறைப்பதே இந்த திட்டத்தின் பிரதானமான நோக்கமாகும். மேலும் வருடாந்தம் லட்சக்கணக்கான பக்தர்கள் கதிர்காமத்துக்கு வருகை தருவதோடு ஆடிவேல் உற்சவ காலப்பகுதியில் மக்கள் கூட்டம் பெருமளவில் கூடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வழிபாட்டு தலங்களில் பயன்படுத்தப்படுகின்ற பிளாஸ்டிக் பொருட்களை குறைத்தல், சுற்றுச்சூழலுக்கு வந்த மாற்றீடுகளை ஊக்குவித்தல் மற்றும் மேம்படுத்தப்பட்ட கழிவு முகாமைத்துவ முறைகளை அறிமுகப்படுத்தல் என்பவற்றுக்கும் முன்னுரிமை அளிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சுமார் 15 ஆண்டுகள் விளக்கமறியலை வைக்கப்பட்டிருந்த தமிழர் ஒருவருக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. இவ்வளவு நீண்ட காலத்துக்கு ஒருவரை வழக்கின்றி தடுத்து வைத்திருப்பது அவரை விடுவிப்பதற்கான ஒரு விதிவிலக்கான சூழ்நிலை என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கின் 3வது பிரதிவாதியான தம்பையா பிரகாஷ் என்று அழைக்கப்படும் தனுஷ் என்பவருக்கு பிணை வழங்க மறுத்து கொழும்பு உயர்நீதிமன்றம் விதித்த உத்தரவை மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளான பிரதீப் கெட்டியாராய்ச்சி மற்றும் குமாரரத்னம் ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழாம் ரத்து செய்து இந்த தீர்ப்பினை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்படும் போது 26 வயது மட்டுமே ஆகியிருந்தது என்றும் அவர் தனது இளமை காலத்தில் மிக முக்கியமான பகுதியை வழக்கின் தீர்ப்புக்காக காத்திருந்து சிறையில் கழித்துள்ளதாக நீதிபதிகள் தங்களின் தீர்ப்பில் சுட்டிக்காட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரந்தனிய மகாகொட பலகாமான பகுதியில் உள்ள ஒரு பெரிய சூதாட்ட கூட்டத்தில் நடத்தப்பட்ட சோதனையை தொடர்ந்து 5 பெண்கள் உட்பட 8 பேரை கைது செய்துள்ளதாக கரந்தனிய காவல்துறையினர் தெரிவித்தனர். இதேவேளை காவல்துறையினர் அந்த சூதாட்ட கூட்டத்தில் சோதனை நடத்திய போது சூதாட்டத்தில் ஈடுபட்டிருந்த 8 பெண்கள் தாங்கள் வைத்திருந்த 8 மோட்டார் சைக்கிள்களை அங்கேயே விட்டு தப்பி ஓடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 8 மோட்டார் சைக்கிள்களின் சாவிகளையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் தப்பி ஓடியதால் அவற்றை காவலில் எடுத்து காவல் நிலையத்துக்கு கொண்டுவர பெரும் முயற்சி எடுக்க வேண்டியிருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட மற்ற சந்தேக நபர்கள் 8 பேரும் பலப்பட்டிய நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர்.